அதாவது நம்மளுடைய ரட்சிப்பினுடைய பாதையில் 3 விதமான காரியங்கள் பார்ப்போம். நான் முதல்ல இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழில் சொல்கிறேன். முதலாவது ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் நீதிமானாவது. சரியா? முதலாவது நிலை நீதிமானாவது, ஜஸ்டிஃபிகேஷன். 2வது நிலை என்னன்னா சாங்டிஃபிகேஷன், நீங்கள் பரிசுத்தவானாய் மாறுவது. 3வது நீங்கள் குளோரிஃபை ஆவது, குளோரிஃபிகேஷன், அது மகிமைப்படுவது. நீதிமானாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியான காரியங்களை செய்வது அல்ல. ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ ஹாவ் அ ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். நீதிமானாவது என்பது நான் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவனாக மாற்றுவது. நீதிமானாவதுங்கிற அர்த்தம் என்ன? நான் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை குறிப்பது தான் நீங்க நீதிமானாவது என்று சொல்லக்கூடியது. அது ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடியது. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதாவது ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் அண்ட் குளோரிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடியதாக 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லும்போது, இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது நீங்க சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடியதாக. 3வது நீங்கள் மகிமைப்படுவது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல நீங்க மாறுவது. நீங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21வது வசனம் பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் அவர் வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதாவது என்னன்னா, கர்த்தர் வெளிப்படும் போது நம்ம அவரை போல மாறுவது, மகிமைப்படுவது என்று சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த கேம்புக்கு என்ன டைட்டில் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பின்னாடி எழுதியிருக்கு, உங்களுக்கு கொடுத்த நோட் புக்லேயும் மேலே அடிச்சிருக்கும். என்ன? சாங்டிஃபை அண்ட் ஃப்ரூட்ஃபுல். அதாவது நீங்க மகிமைப்படு, பிரயோஜனப்படு, பரிசுத்தப்படு, பிரயோஜனப்படு. அப்ப நீங்க பரிசுத்தப்பாவதனுடைய அவசியமோ, நீங்க கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாறுவதும் அவசியம். அதற்கு இந்த காரியங்கள் முதல்ல உங்களுக்கு தெரியணும். அப்ப முதலாவது நம்ம நீதிமானாவது, ஜஸ்டிஃபிகேஷன். இந்த நீதிமானாவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம். ரோமருக்கு எழுதின 5வது அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். இப்ப என்ன? நீங்க எதனால நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்க? விசுவாசத்தினால. அப்ப பிரதானமா நம்மளுடைய அடிப்படை விசுவாசம் எதற்கு? நான் ஒரு பாவி, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக மரித்து உயிர் தெழுந்தார். அதனால நான் தேவனோடு சமாதானம் பெற்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வருவது எதனால வருது? நான் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால வரக்கூடியது. இது என்னன்னா, அதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியை பார்த்து நீதிபதி, நீ குற்றமற்றவன், நீ நிரபராதி என்று விடுதலை செய்யக்கூடிய காரியம்தான் நீதிமானாவது. இது ஒரு நடைமுறையில் ஒரு நீதிமன்றத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய பதம் தான் இது. அப்ப நீங்க அதே ரோமர் 4வது அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்களேன்.
ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில். எப்படி? யார நீதிமானா மாத்துறாரு? பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப என்னன்னா, ஒரு பாவிய பரிசுத்தவான் என்று கர்த்தர் சொல்றாரு. எதனால? அந்த பாவி அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில். அப்ப நீதிமான ஆவது என்பது இட்ஸ் a one day act. ஒரு மோமெண்ட், ஒரு நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். எப்படி? நீங்க என்னைக்கு அந்த வெளிச்சம் நான் ஒரு பாவி, நான் அந்த பரிசுத்த தேவன்கிட்ட போக முடியாது, என்னை மன்னிப்பதற்காக தேவனே மனுவாக என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு நான் அவர் மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், என்னுடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் மேல் போடப்பட்டது என்று நான் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது தேவன் என்னை பார்த்து சொல்றார், நீ நீதிமான், நீ என் முன்னாடி நிற்பதற்கு தகுதியுள்ளவன் என்று சொல்லக்கூடியது. இதை நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கணும்னா இப்படி சொல்லி கொடுக்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியன்ட்டு நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்களோ அந்த பாவத்துக்கான ஒரு பாவ நிவாரண பலி கொண்டு வரணும். அந்த பாவத்துக்கான தண்டனையை 1 வருஷம் தள்ளி போடுவதற்கு நீங்கள் ஒரு ஆடு கொண்டு வர்றீங்க. இப்போ நீங்கள் ஆடை கொண்டு வந்த உடனே அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார்? அந்த ஆடை செக் பண்ணுவார். உங்களுடைய பலி சரியான பலியாக இருக்கிறதா, பழுதற்ற பலியாக இருக்கிறதா? இஸ் யுவர் ஆஃபரிங் இஸ் பிளேம்லெஸ். அதில் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லை. கண்ணு சரியா இருக்கா, காலு சரியா இருக்கா, அதுக்கு காது கேட்குதா, எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் உங்கள் கையை அந்த ஆட்டு மேலே வைங்கன்னு சொல்லுவார். உங்களுடைய பாவம் அந்த ஆட்டுக்கு போயிடுது. அந்த உங்களுடைய பாவத்துக்கான தண்டனை அந்த ஆடு பெற்றுக்கொள்ள போகுது. அதனுடைய குற்றமில்லாத தன்மை உங்களுக்கு வரப்போகுது. அதுதான் அடையாளம். அப்போ அந்த ஆடு வெட்டப்படும். இப்போ நீங்கள் தேவன் முன்னாடி நிற்கும்போது நீங்கள் யாரும் ஆடு கொண்டு வரல, நானுங்க ஒன்று உட்காந்து ஆடு வெட்டலை. மாறாக என்ன செய்கிறோம்? நீங்கள் வரும்போது என்ன சொல்கிறீங்க? நான் இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாய் வந்திருக்கிறேன் அப்படின்ன உடனே ஆண்டவர் நீங்கள் கொண்டு வந்த பலியாகிய கிறிஸ்துவை பார்க்கிறாரு. வாடா நீ நீதிமான்னு அறிவிக்கிறார். இப்போ என்ன? ரோமர் 4:5 சொல்லும் என்ன? ஒருவனுடைய கிரியை இல்லாமல் ஒரு பாவியை பரிசுத்தவானாய் அவர் அறிவிக்கிறார். காரணம் என்ன? நான் அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால. அப்ப நீங்க எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்று அறிக்கை செய்து அவர் மேல விசுவாசம் வைக்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இதான் இது. இந்த அடிப்படை புரிஞ்சிருச்சுன்னா என்ன? நீங்க நீதிமான ஆயிட்டீங்க. இப்ப நீதிமான ஆயிட்டீங்கன்னா நீங்க நீதியான காரியம் செய்யறதுனால இல்ல, இப்ப நான் போய் தேவன் முன்பாக நிற்க முடியும். அந்த பரிசுத்த தேவன் முன்பாக நான் போய் நிற்க முடியும். பழைய ஏற்பாட்டில் பயந்து போவாங்க. அதுவும் இல்லாம யாரு? பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை போவாரு. ஆனா இப்ப நம்ம அப்படி இல்லை. எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறேன்னா தமால் நீங்க ஆவிக்குரிய முறையில் தேவன் முன்னாடி போய் நிற்கலாம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மகா பெரிய உன்னதமான பாக்கியம், ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் உங்களை பைபிள் என்ன சொல்லுது? நீதிமான்னு சொல்லுது. இப்ப நீங்களும் நானும் கர்த்தர் முன்பாக நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் கலாத்தியர் 2:20 என்ன? நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் என்ன? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருப்பது நான் அல்ல. யாரு? கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இப்ப யாரு பிழைத்திருக்கிறார்? நீங்களா கிறிஸ்துவா? நான் வாழ்றேன். ஆனா ஆவிக்குரிய முறையில நான் கிறிஸ்துவோட இருக்கிறதுனால நான் கிறிஸ்துவாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனாலதான் என்னைய பிதா ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா அவர் தான் என்னைய நீ நீதிமான்டான்னு சொன்னாரு. நம்மளுடைய முதலீடு, நம்மளுடைய மூலதனம் எல்லாமே அவர் மேல வைக்கிற விசுவாசம். கர்த்தர் எனக்கு வீடு கொடுப்பாரு, காரு கொடுப்பாரு, அது இல்லை.
அவர் என்னை ரட்சித்தார், எனக்காக மரித்தாருங்கிற வைக்கிற அந்த விசுவாசம் தான் என்னை தேவன் முன்னாக கொண்டு போய் நிறுத்துகிறது. நான் நீதிமானாக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னொரு வசனம், தெரிஞ்ச வசனம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதுக்காக ஒரு பாவமாகி பலியானாரு? நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நீதிமானாக நிற்கும்படியாக. அப்ப நீங்க எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்தீங்களோ அன்றைக்கே நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்க கர்த்தர் முன்னாடி நிற்பதற்கு தகுதி உள்ளவங்க. லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நீங்க பார்ப்பீங்க. எப்படி ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஜெபம் பண்ண போறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் இல்லையா? 2 பேரும் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தன் என்ன சொல்றான், பரிசேயன் பார்த்துட்டு என்ன சொல்றான், ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரன் மாதிரி இல்லை, நான் என்ன பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் எல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ நம்ம நவீன காலத்தில் சொன்னால் நான் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், பைபிள் வாசிக்கிறேன், பாட்டு பாடுறேன், எல்லாம் பண்ணுறேன், அதனால இல்லை. ஹலோ, நீங்கள் கிறிஸ்தவனானது அதனால இல்லை. நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்வது பைபிள் வச்சிருக்கிறதுனால இல்லை, உங்களுக்கு 4 வசனம் தெரியுங்கிறதுனால இல்லை, நீங்கள் பாட்டு பாடுறதுனால இல்லை, தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தினால தான். ஏன்னா இன்றைக்கு இந்த விசுவாசத்தை குறித்து சரியான அடிப்படை ஞானம் இல்லாதனால தான் நிறைய பேர் தவறுதலான போதனைக்குள்ள போறது. எனக்கு என்ன விசுவாசம், என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார். அதனாலதான் அந்த ஆயக்காரன் என்ன பண்றான், நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகிறான், ஆண்டவரே நான் என்ன வானத்தை ஏறெடுத்து பார்க்க கூட தகுதி இல்லாதவன், பாவியான நான், என்மேல் இரக்கமாயிரும். அவன் கேட்ட கேள்வி, அவன் சொன்ன ஒரே ஒரு ஜெபம் என்ன, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும். அவன் தான் நீதிமானாக்கப்பட்டு போனான். அப்ப என்னன்னா, நீங்க செய்த எந்த கிரியையினாலும் நீங்க நீதிமானாக்கப்படல. நீங்க நீதிமானாக்கப்பட்டதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன, விசுவாசம். யார் பேர்ல வைத்த விசுவாசம், கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசம். இப்ப நீங்க யாரு, முதலாவது நீதிமான், விசுவாசி இல்ல, நீதிமான். இது நீதிமான் ஆகக்கூடியது. சரியா? 2வது என்னன்னா, நீங்க பரிசுத்தவானாய் மாறுவது. இந்த பரிசுத்தவானாய் மாறுவதில் அடுத்த செஷன்ல சொல்லி கொடுக்கும்போது அந்த பல்வேறு நிலைகள் இருக்கிறது. பட் இருந்தாலும் ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இப்ப நீங்க இயேசுவே நீங்க தான் என்னுடைய ஆண்டவர், நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பாவங்களை மன்னின உடனே நீதிமான் சொல்லிட்டார். ஆனா நீங்க பரிசுத்தவான்னு சொல்லி உங்களை பரிசுத்தவானாய் மாற்றுவது எப்பன்னா, வாழ்க்கை பூரா. அண்ணே எப்ப முடியும், ஒன்று நீங்க கர்த்தர்ட்ட போகணும், இல்லை கர்த்தர் வரணும். இது வரைக்கும் இந்த நீங்க பரிசுத்தவானாய் மாறுவது நடந்து கொண்டே தான் இருக்கும். இது லைஃப் லாங் ப்ராசஸ். வாழ்க்கை முழுவதும் நீங்க பரிசுத்தவானாய் மாறுவதற்கு நீங்க பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதனாலதான் 1 தெசலோனிக்கர் 4:3 வாசிச்சாங்க இல்லையா? என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, நீங்கள் பரிசுத்தவானாக வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். அப்ப நீங்க பரிசுத்தவானாக பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் இதுல என்னன்னா, நீங்களும் சேர்ந்து கர்த்தரோட வேலை பார்க்கணும். இது விசுவாசம் வச்சோம் நான் நீதிமான் ஆயிட்டேன் அப்படிங்கிறதோட நிற்க முடியாது. ஆனா நீங்களும் என்ன செய்யணும், அவரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய காரியம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 12வது 13வது வசனம் பாருங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். யூ ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன். என்ன, எப்படி உங்களுக்கு மசில் வேணும்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணுமோ, அதே மாதிரி
நீங்க பரிசுத்தவானாய் வாழ்வதற்கு நீங்க தினசரி பயிற்சி பண்ண வேண்டும். நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவை போல மாறுகிறேனா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நான் வரணும். அப்பதான் என்னுடைய பரிசுத்த தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நான் பரிசுத்தவானாய் மாறுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வாழ்க்கை பூரா நான் வசனத்தை வாசிக்க வாசிக்க என்ன, நான் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் என்னவா மாறுவேன், பரிசுத்தவானாய் மாறிக்கொண்டே வருவேன். இந்த பரிசுத்தவானாய் மாறுவது தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால். நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்ன தெரியுமா, நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வரக்கூடிய மக்களாய் வருவது தான். நாம் நீதிமான் ஆயிட்டேன், தேவன் முன்பாக நிற்கிறது தகுதியுள்ளவன் ஆயிட்டேன், என்னை பரிசுத்தவான்னு சொல்றாரு. ஆனா நான் அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வருவதற்கு அப்ப என்ன, ஒவ்வொரு நாளும் நான் வேத வசனத்தை, ஏன்னா என்ன, சத்திய வசனத்தினால சத்தியத்தை கேட்டு நீங்க மாறணும். யோவான் 17:17 என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்க கேட்க கேட்க அந்த சத்திய வசனம் உங்களுக்குள்ள வர வர அந்த வசனத்திற்கு நீங்க கீழ்ப்படிய என்ன பண்ணுவீங்க, நீங்க பரிசுத்தவானாய் மாறிக்கொண்டே வருவீங்க. இது இந்த லைஃப் லாங் ப்ராசஸ் எப்பயுமே நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்க இத நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும்னா, எப்படி ஒரு தங்கம் புடமிடப்படுகிறதோ, தங்கம் என்ன, ஒரு அக்கினியில போட்டு புடமெடுப்பது தான் அதுல உள்ள அழுக்கெல்லாம் வெளியே அது தங்கம் ஜொலிக்கக்கூடியதா மாறுதோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நான் எனக்குள்ள உள்ள அழுக்க யார் தள்ளணும், நான் தள்ளணும். இது கர்த்தர் செய்யற காரியம் இல்லை. என்னைய நீதிமானா பரிசுத்தமானா பிரகடனப்படுத்துறது ஆண்டவர். ஆனா அந்த பரிசுத்தம் என்னில் நிறைவேற நான் அவருடைய வார்த்தையை கேட்டு நான் மாறிக்கொண்டே வர வேண்டும். அந்த பரிசுத்தத்துல நான் வளர வளர வளரதான் நான் என்ன ஆவேன், கர்த்தரை போல மாறக்கூடியவனா. அது என்ன ஆகும்னா, நான் கர்த்தருக்கு பக்கத்துல வர வரதான் தெரியும் எனக்கு நான் எவ்வளவு மோசமானவன்னு தெரியும். இது நல்ல உதாரணம். நீங்க வேற பிரசங்கத்தில் நான் சொல்லியிருப்பேன். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கடிதம் எழுதும் போது என்ன எழுதுறாரு, நானும் ஒரு அப்போஸ்தலன் அல்லவான்னு எழுதுறாரு. 48வது வருஷம் கிறிஸ்துவுக்கு பின் முதல் கடிதம் எழுதுறது கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. எழுதும்போது என்ன சொல்றாரு, தான் ஒரு அப்போஸ்தலன் சொல்றாரு. 52, 53வது வருஷத்துல எபேசு சபைக்கு கடிதம் எழுதுறாரு. எழுதும்போது என்ன சொல்றாரு, நானும் ஒரு பரிசுத்தவான் எழுதுறாரு. கடைசியா ஒரு கடிதம் எழுதுறாரு தீமோத்தேயுக்கு. அதுல என்ன சொல்றாரு, நான் பாவிகளில் பிரதானிங்கிறாரு. எப்ப பவுல், நீ அப்போஸ்தலன் ஆரம்பிச்ச, பரிசுத்தவானா வந்த, இப்ப பாவிகளின் பிரதானி, அப்ப நீ என்ன ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டியா? இல்ல, ரிவர்ஸ். ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டாரு. முதல்ல நானும் அப்போஸ்தலன் நிமிந்தாரு, அப்புறம் இல்ல நான் பரிசுத்தவான் தான் அப்படின்னு புரிஞ்சாரு. இன்னும் பக்கத்துல வந்த உடனே ஐயோ இருக்கிறதுல மோசம் நான் தான். எப்ப நீங்க ஆண்டவருக்கு பக்கத்துல வர வரதான் இந்த வெளிச்சம் லைட் போடுற வரைக்கும் தான் கீழே நீங்க சிந்தனை கேட்க தெரியாது. எப்பயுமே அப்படித்தான். நம்ம சத்திய வசனம் என்கிற வசனத்தின வெளிச்சத்துல வரும்போதுதான் உங்களுக்கு தெரியும், இந்த வார்த்தையின்படி நான் வாழலையே, ஆண்டவரே எனக்கு கிருபையை கொடுங்க, நான் இனிமேல் கோவப்படக்கூடாது, சாரி ஆண்டவரே நான் அந்த இடத்துல கோவப்பட்டுட்டேன், தப்பு, ப்ளீஸ் லார்ட் ஹெல்ப் மீ ஓ லார்ட் அப்படிங்கிற ஒரு தாக்கம், அப்படிங்கிற ஒரு இயக்கம் உண்டாகும். எப்ப வார்த்தையில குத்தப்படணும். ஏன்னா வசனம் அதுதான். வசனம் என்ன, நான் பைபிளை வாசிக்கும் போது வசனம் என்னைய வாசிக்குது, நீ இந்த மாதிரி இல்லையேடா, அப்ப நான் மாறணும். அப்ப என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நான் வார்த்தையை கேட்டு மாற வேண்டிய ஒரு அவசியம். ரோமர் 12வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் நல்ல தெரிஞ்ச வசனங்கள், இருந்தாலும் யோசிங்களேன் நல்லா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை இப்ப இது முதல்ல இந்த வசனத்தை வாசிங்க. அப்ப நீங்க கேளுங்களேன், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரி, இப்ப இந்த வசனம் யாருக்கு எழுதுனது? என்ன எப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரதிபலிக்க பலியாருங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட பேசுறீங்க. இப்ப யார்கிட்ட பேசுறீங்க? இந்த வசனம் யாருக்கு பேசுது? உங்க சரீரத்துக்கா, உங்க மைண்டுக்கா, உங்க ஆத்மா ஆவிக்கா? சரீரத்தை ஒப்பு கொடுன்னு சொல்லுது. அப்ப சரீரத்திட்ட பேசல. உங்க எண்ணம் மறுரூபம்னு சொல்லுது. அப்ப உங்க எண்ணத்திட்ட, உங்க சோல்கிட்ட சொல்லல, உங்க ஆத்மாட்ட சொல்லல. அப்ப யாருக்கு சொல்லுது இந்த வசனம்? ஆவிக்கு சொல்லுது. அப்ப ஆவியினுடைய சத்தம் கேட்டு உங்க எண்ணத்தை புதுப்பிக்கும் போதுதான் இந்த சரீரம் கீழ்ப்படியும். சத்தம் கேட்குது இல்லையா? நான் ஆவியில சத்தம் உணர்த்தப்பட்ட உடனே என்னுடைய என்ன பண்ணணும்? என்னுடைய ஆத்மா எனக்கு உதவி பண்ணணும். ஆவி ஆத்மா சரீரத்தை பத்தி நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஆவியில வசனம் வரும்போது என் ஆத்மா உதவி பண்ணலன்னு வைங்க, என் ஆத்மா ஒத்துழைக்கலைன்னா நான் பரிசுத்தமாகணுங்கிற முயற்சியே வராது. மைண்டு தான் டிசைடிங் ஓட்டு. உங்க ஏன்னா 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, நீங்க ஆவி ஆத்மா சரீரம் உடையவர்கள், 3 உடையவர்கள் ரொம்ப தெளிவா காட்டுது. இப்ப சரீரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆவி ஆத்மா தான் வித்தியாசம் தெரியாது. இந்த ஆவி ஆத்மால இந்த ஆவிக்கு வரக்கூடிய காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே இந்த ஆத்மா என்ன பண்ணணும்? இந்த வசனத்தினால மறுரூபப்படணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். இங்க இன்ஃபர்மேஷன் இல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். இன்ஃபர்மேஷனுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அறிவை அறிந்து கொள்வது இன்ஃபர்மேஷன், வாழ்க்கை மாறுவது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா நான் வார்த்தையை கேட்கிறேன், அது எனக்கு இன்ஃபர்மேஷனா வருது, அது என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்பதான் நான் என்ன பண்றேன்? என்னுடைய வாழ்க்கை மாறும்போதுதான் என் சரீரம் எனக்கு கீழ்ப்படியும். அப்ப என்ன, இந்த ஒரு போராட்டம் எப்ப இருக்கு? நான் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கு. நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு வாஞ்சிக்கிறேன். ஆனா அந்த சரீரம் என்ன? பாவ சரீரம், சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆனா என்னுடைய ஆத்மா என்ன சொல்லுதோ அப்ப ஆத்மாவை கேட்டு இந்த சரீரம் கீழ்ப்படியணும். இப்ப நீங்க இப்படி யோசிங்க. இப்ப 1 மணிக்கு லஞ்ச் பிரேக்குன்னு போட்டிருக்கு. இப்ப உடனே உங்களுக்கு இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு வேணாம், உபவாசம் வச்சிருவோம், யாரும் சாப்பிடும், அப்படி நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் இல்லாத பசி இப்போ உடனே பசிக்கிற மாதிரி தோணும். சரியா? ஐயோ, இதை நம்பி நான் காலையில் வேற ஒழுங்கா சாப்பிடல, லேட்டாக வேற வந்தேன், ஊத்தப்ப வேற எனக்கு பிடிக்கல, இல்லை தோசை எனக்கு பிடிக்கல, இல்லை ஏதோ ஒன்று பிடிக்கலன்னு சாப்பிடாம வேற விட்டுட்டேன். இப்படியும் தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னொன்று சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இப்போ என்ன தெரியுமா சொல்லுவோங்க மைண்டு? கவலைப்படாத, நம்ம வழியில் சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்லாம் வாங்கணும்ல, அதை நம்ம நவட்டிடுவோம் அப்படின்னு. எப்பயுமே மைண்ட் என்ன தெரியுமா பண்ணும்? உங்களை கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்ப தெரியுமா? வசனம் இல்லாத போது. அதனாலதான் உங்களுடைய இருதயத்துல வார்த்தை இருக்க உடனே, உங்களுடைய எண்ணங்கள்ல இந்த வார்த்தை வந்த உடனே, நோ, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தரோட நான் முன்னாடி பார்க்கணும், கர்த்தரோட கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, இந்த மறுரூபமாகி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கை மாறுது பாருங்க, இதுதான் பரிசுத்தமாகுது. அப்ப நான் பரிசுத்த பாதையில தொடங்கிட்டேன். என்னை நீதிமான ஆக்கின உடனே நான் எப்படி இருந்தேன்? பாதாள நோய்க்கு போய் கொண்டிருந்தேன். சரியா? ஒரு அயோக்கியனா பாவியா போயிட்டு இருந்தேன். கர்த்தருடைய சத்தம் கேட்டேன், கேட்டு திரும்பிட்டேன், நீதிமான் ஆயிட்டேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசிச்சிட்ட நீதிமான் ஆயிட்டடான்னு. இப்போ நான் டேர்ன் ஆகி பரிசுத்தவான்னு சொல்லி பரிசுத்த பாதையில் நடக்கணும். ஆனா என்ன பிரச்சனைனா, நான் இப்படி இருந்த நான் இப்படி டேர்ன் ஆகி நின்றுறேன். நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இப்படி டேர்ன் ஆகி நின்றுறேன், இப்படி இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறேன். 180 டிகிரி வர்றதில்லை, 90யோட நின்றுறது.
இப்ப யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த போராட்டம் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குன்னா நீ இன்னும் ஃபுல்லா திருந்தலன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு கோபம் வரும், இன்னைக்கும் அப்படியே இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பல. நல்லா திரும்பு. உங்க ஆத்துமாட்ட சொல்லணும், நல்லா திரும்பு, அங்கேயே நிக்காத. அதே மாதிரி நீங்க தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. நீங்க ஆண்டவரை தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்பவும் அதே மாதிரி இருக்குன்னா நீங்க இன்னும் ஃபுல்லா திருந்தலன்னு அர்த்தம், ஃபுல்லா திரும்பலன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு இந்த பக்கம் உலகமும் வேணும், இந்த பக்கம் கர்த்தரும் வேணும். இந்த பக்கம் இதுதான் போராட்டம். ஆனா நீங்க முள்ளா திரும்பிட்டீங்கன்னா போராட மாட்டீங்க, ஆனா விழுவீங்க. சமயத்துல கீழே விழுவீங்க, பரிசுத்த பாதையில போகும்போது கீழே விழுவீங்க, ஆனா டக்குன்னு எந்திரிச்சிருவீங்க. நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்க, ஒரு நிமிஷம் ஆண்டவரே ஓடு. பவுல் அதனால சொல்றாரு, ரோமர் 7வது அதிகாரத்தை சொல்லும் என்ன சொல்றாரு, செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடியல, செய்யக்கூடாது நினைக்கிறேன் செஞ்சிடறேன். நிர்பந்தமான மனுஷன் நானு, யாரால என்னை ரட்சிக்க கூடும்? அதோட விடல. ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரா இயேசு கிறிஸ்து மூலமா என்ன அப்படி வாழ முடியும் சொல்லி முடிக்கிறார். ரோமர் 7:25 அதான் சொல்லி முடிக்கிறாரு. அப்ப என்னன்னா, நான் நீதிமானாயிட்டேன், பரிசுத்தவானாக்கப்பட்டேன். ஆனா பரிசுத்தவானாய் நான் மாறி முழுவதும் வாழ்வதற்கு கர்த்தரும் எனக்கு உதவி பண்றாரு, நானும் செய்யணும். இது கர்த்தர் மட்டும் செய்யறது இல்லை, கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுக்கிறார், கர்த்தர் எனக்கு பரிசுத்தவாதையை கொடுக்கிறார், கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாரு. அதை கேட்டு கீழ்ப்படிந்து மாற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது பண்ணலைன்னா நான் பரிசுத்த பாதையில போக மாட்டேன். அப்ப பரிசுத்த பாதையில போகும்போது நமக்குள்ள ஒரு மாறுபாடு இருக்கும். ஒருத்தர் பரிசுத்த பாதையில 10 மைல் போயிருப்பாரு, ஒருத்தர் இப்பதான் 1 மைல் தொடங்கி இருப்பாரு. என்ன திரும்பி பார்த்து அவனை விட நான் நல்லவன் சொல்லக்கூடாது, முன்னாடி பார்த்து ஐயோ ஆண்டவரே நான் எவ்வளவு பின்னாடி இருக்கேன்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம என்னன்னா, நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, பாரு இவெல்லாம் திருந்துறானா பாரு, எவ்வளவு காலமா சர்ச்சைக்கு வர, எனக்கு தெரியும் பிரதர், அந்த காலத்துல இருந்தே தான் ஏதோ பயங்கர முசுடு, போயிடாதீங்க பக்கத்துல. இப்ப என்ன ஆயிருது, நான் நல்லவன், நான் அவரை மாதிரி இல்லை பிரதர். இப்ப எதுல சாட்டிஸ்ஃபைட் ஆயிரீங்கன்னா, அடுத்தவரை பார்த்து நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிரீங்க. ஆனா கர்த்தரை பார்க்கும்போது நானே வார்த்தை பிரகாரம் இல்லை, அப்ப நான் மாறணும். பிரதர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, அண்ணே என் லிஸ்ட் இதை விட பெருசு, எனக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஒரு சகோதர ஐக்கியத்தான் வரும், இப்பதான் பரிசுத்தவான்களின் கூடுக வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுவீங்க, ஒருத்தர் ஒருத்தர் தாங்குவீங்க, ஒருத்தர் ஒருத்தர் தூக்குவீங்க. அதுக்கு தான் சபை கூடி வரும். கூடி வர்றது வேற ஒன்றும் இல்லை, நீங்க தனியா ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு, நான் தனியா ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு. நம்ம ஏன் கூடி வர்றோம்? ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பாதையில எங்க இருக்கிறோம், நம்ம எப்படி இன்னும் மறுபவமாக முடியும், நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம எப்படி ஒரு பரிசுத்தவானாய் முழுமையாய் பரிசுத்தம் பெற முடியும், எப்படி நம்ம அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மகிமைக்குள்ள போக முடியும் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இது பண்ணக்கூடியது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஓடும்போது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக கர்த்தரை நோக்கி ஓடக்கூடியதா. அப்ப இதுல என்னன்னா, அந்த பரிசுத்த பாதையில போகும்போது சில வேளையில கர்த்தரும் நம்மளை சிட்சிப்பாரு. கர்த்தர் உங்களை சிட்சிக்கலன்னு வைங்க, ஏதோ சம்திங் ராங் நினைச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் சிட்சிச்சார்னா அவருக்கு ஏதோ பாவம் இருக்குன்னு. கர்த்தர் சிட்சிச்சார்னா நீங்க சந்தோஷம் பண்ண, அப்பாடா நல்ல வேலை கர்த்தர் என்ன கைவிடலை. நிஜமா கர்த்தர் என்ன கைவிடலை, என்னை நேசிக்கிறார். எபிரேயர் 12வது இந்த வசனம் வாசிச்சிருங்க, எபிரேயர் 12வது அதிகாரம் 10-11 வாசிச்சிருங்களேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த கர்த்தருடைய சிட்சையை பார்த்துட்டு என்னமோ அவனுக்குள்ள பாவம் இருக்கு, அவனுக்குள்ள இது இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, என்ன தேவனுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். என்ன
யாரை நேசிக்கிறார், நீ 7வது 8வது வசனம் வச்சீங்கன்னா யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறாருன்னு சொல்லிட்டு, எதுக்காக சிட்சிக்கிறாரு, பிடிச்சமானவன் அவனுக்கு பிரியமானவன் எதுக்காக சிட்சிக்கிறாரு, அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு. அப்ப என்னன்னா, நம்மளை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மளை சிட்சித்து ஒரு பரிசுத்தவானாய் மாற்றுவார். அப்ப என்ன, ஒரு நேரத்தில் நீங்க நீதிமானாக்கப்பட்டுட்டீங்க, அடுத்து பரிசுத்தவான்னு உங்களை சொல்றாரு. ஆனா பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வருவதற்கு, நான் முழுமையாய் வருவதற்கு நான் கொஞ்சம் உடன்படணும். இது அடுத்த பாடத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம், அந்த பரிசுத்தமானுடைய 3 நிலைகளை. ஏன்னா பரிசுத்தவான், பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறவன், பரிசுத்தவானாய் மாறுவது, 3மே இருக்கு, 3 நிலைகள் இருக்கு. அதை அடுத்ததுல பார்ப்போம். ஆனா இப்ப என்னன்னா, முதல்ல நீதிமான் ஆயிட்டோம், அடுத்து பரிசுத்தவான் ஆயிட்டோம், பரிசுத்த பாதையில நடக்க வேண்டியிருக்கு. இது வாழ்க்கை பூரா நம்ம இந்த பரிசுத்த பாதையில் நடக்கணும். 3வது என்னன்னா, நான் மகிமைப்படுவது, குளோரிஃபிகேஷன். நீங்க நம்ம ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம் பார்த்தீங்க இல்லையா, இது என்னன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது. ஏன்னா நம்ம எல்லாம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அவங்கள அழைச்சிருக்கிறாரு. அழைத்தவங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரு நீதிமானா மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவங்கள மகிமைப்படுத்தவும் செய்வாரு. ஆனா இப்ப என்னன்னா, முழு மகிமையில நம்ம வரல, நம்ம முழு மகிமையில வரல. ஆனா கர்த்தரை நாம் சந்திக்கும் போது முழுமையான மகிமையினுடைய பிரசன்னத்துல வந்துருவோம். நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20, 21 வாசிச்சோம் இல்லையா. 21வது வசனம் என்ன, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் இருக்கிற விதமாக நாம் அவருடைய மகிமையில நம்ம காணப்படக்கூடியதான். அப்ப என்னன்னா, இந்த 3 நிலையில இன்னொரு காரியமும் சொல்லி கொடுத்துட்றேன், அப்போ உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். நான் நீதிமான் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை. நான் அதுக்கு முன்னாடி இதை இப்படி புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இலகுவாக புரியும். நான் முதல்ல பாவியா இருந்தேன், எனக்கு மாஸ்டர் யாரு, சாத்தான். என்னை கர்த்தர் என்ன விசுவாசம் வச்சோடனே என்னை நீதிமானா மாத்திட்டாரு. இப்ப நான் சாத்தானுடைய பிடியில் இல்லை, ஆனா பாவம் இருக்குது. நான் நீதிமானான உடனே என்ன, நான் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுட்டேன். ஆனா பாவம் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பாவம் இருக்கு. இந்த மாம்ச சரீரம் இச்சை உள்ளது, அதனால இதுல பாவத்தினுடைய பிரசன்னம் இருக்கு. பாவத்தினுடைய வல்லமை போயிருச்சு, இப்ப பாவத்தினுடைய பிரசன்னம் இருக்கு. நான் மகிமைப்படும் போது பாவமே இருக்காது, பாவம் முழுமையாக அபகரிக்கப்பட்டோம். இப்ப பாவமே இருக்காது. இப்ப பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை, பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து விடுதலை வருவது எங்க வருது, நான் மகிமைப்படும் போது தான் வருது. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா, ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் என்ன, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறணும். எப்படி மாறணும், ஆதாம் பாவம் பண்ணார். ஆதாம் தேவனுடைய வார்த்தையை கேட்காம பாவம் பண்ணார். ஆதாம் தேவனோட நடந்து கொண்டிருந்தார் இல்லையா, அவரோட நடந்து கொண்டிருந்தார், அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவராக இருந்தார். ஆனா எப்ப பாவம் வந்ததோ, ஆண்டவர் என் தேவன் என்ன கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். இப்ப என்ன, தேவனுடைய மகிமையை விட்டு கீழே விழுந்துட்டான். ஆதாம் கீழே விழுந்தாச்சு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நம்மளை அந்த மீழ்ந்ததுல இருந்து மேல கொண்டு வந்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த தேவ மகிமையின் ரகசியம். இப்ப நான் தேவனோட இருந்தேன், ஆதாம் மனுஷனா தேவனுடைய மகிமையில் இருந்தேன், கீழே விழுந்துட்டேன், மகிமையற்றவர்களாயிட்டேன். இப்ப கிறிஸ்து வந்துட்டாரு, என்ன மகிமையில தூக்கி பிடிக்கிறாரு. ஆனா இந்த லெவலுக்கு நான் வரல, இன்னும் அந்த மகிமையினுடைய அளவுக்கு வரல. ஏன்னா நான் அந்த பாவ சரீரத்தில் இருக்கிறேன். இப்ப 2 கொரிந்தியர் 3:18 என்ன சொல்லுது, நான் என்ன பண்றேன், மகிமையின் மேல் மகிமை அடைகிறேன். அப்ப மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலாக அவரை போல மாறக்கூடிய தன்மை எப்ப வரும், நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்படும் போது, இல்ல கர்த்தர் வரும்போது. கர்த்தர் வரும்போது என்ன பண்ண போறாங்க, என்ன சீக்வன்ஸ் நடக்க போகுது, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்தாலும் சரி, இல்ல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாலும், முதல்ல என்ன, மரித்தவர்கள் யாரோ அவங்க உயிரோடு எழுப்பப்பட போறாங்க.
அதுக்கப்புறம் என்ன, உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நொடி பொழுதிலே என்ன, இந்த பாவ சரீரம், இந்த சாவுக்கேதுவான சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும். ஒரு செகண்ட்ல என்ன மாறிடும், இந்த சரீரம் அப்படின்னு ஒளியின் சரீரமா மாறிடும். தேவனை நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நம்மளும் மாறிடுவோம். அதுதான் மகிமைப்படுவது. அதனாலதான் யோவான் சொல்லும்போது 1 யோவான் 3வது அதிகாரம் எடுங்களேன். 1 யோவான் 3வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிங்களேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவனுடைய மறுரூபமாக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டாரு, பின் சாப்பிட்டாரு, கதவு பூட்டி இருந்துச்சு, கவலைப்பட்டாரா? இல்ல. எங்க போனா அங்க போனாரா? முடிச்சா? எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மகிமையின் சரீரத்தோட போயிட்டு வர்றது எப்படி இருக்கும்? ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போறதுக்கு பிரச்சனை கிடையாது. என்ன ஒரு மகிமையான ஒரு காரியம்! அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவரை நம்ம ஆராதிக்கக்கூடியதா, அவரோடு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பாக்கியம். அது ரொம்ப ஒரு அற்புதமான காரியம். நீங்க அது எவ்வளவு தடவை நீங்க அதை கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்க, இல்லை யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம சரீரம் எப்படி ஆக போகுது? நம்ம எல்லாம் மரித்தா அடுத்த நமக்கு என்ன நம்பிக்கை? அடுத்த செகண்ட் நம்ம ஆண்டவரோட இருக்க போறோம். இப்போ ஆண்டவரோட இருக்க போறோம். வருகையில வரும்போது நமக்கு ஒளியின் சரீரம் கொடுக்க போகுது. நம்ம அவரோட 1000 வருட அரசாட்சியில நம்ம அவரோட சேர்ந்து ஆள போறோம். அப்ப எப்படி இருப்போம்? ஏன்னா பூமியில ஜனங்கள் இருக்க போறாங்க, நம்ம இங்க இருந்து ஆள போறோம். அவங்கள ஆவியின் ஒளியின் சரீரத்துல நம்மளும் சேர்ந்து ஆள போறோம், கிறிஸ்துவோட சேர்ந்து. எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்களேன். ஒரு பயங்கரமான அனுபவமா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 3வது வசனம் பாருங்களேன். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற நானும் அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இதுதான் சாங்டிபிகேஷன், இதுதான் பரிசுத்தமாகிறது. ஏன்னா எனக்கு மகிமை எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் பரிசுத்தமாகறதுல பண்ணிடுவேன். நான் எப்படி ஆக போறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் இப்ப எப்படி வாழ்றேன்னு தெரிஞ்சிரும்ல. ஒன்றும் இல்லை, இப்ப நான் எப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியும். நாளைக்கு காலையில உங்க அக்கௌண்ட்ல 10 கோடி ரூபாய் டெபாசிட் ஆக போகுதுன்னு தெரியுது. இன்னைக்கு எப்படி இருப்பீங்க? ஒரு நிமிஷம், ஏன்னா உங்களுக்கு புரியுற லாங்குவேஜில் சொன்னா அப்படியே வரனே, 10 கோடி ஆனே கம்மியா இருக்கேனே. யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு என்ன காட்டன் பிரச்சனை, அதை செய்யறதா அதை பண்றதா இதை பண்றதா, அதை மாற்றி போட்டு இதை மாற்றி போட்டு இதை போட்டு என்னத்தை பண்றதுன்னு 1008 யோசனை உட்காந்து இருக்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு மெசேஜ் வந்துருச்சு. நாளை காலையில் நீ உன் அக்கௌண்ட்ல இருந்து 10 கோடி ரூபா இருக்கு, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலான்னு வந்துருச்சு. எப்படி உட்காந்துருப்பீங்க நீங்க? எப்படி இல்லை பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதே அப்படியே கொண்டு வாங்க. கர்த்தர் வரும்போது நான் ஒளியின் சரீரத்தில் கர்த்தர் போல இருக்க போறேன், கர்த்தரோடு இருக்க போறேன், எங்கேயும் போக போறேன். அப்ப நான் எப்படி வாழணும்? ஏன்னா மகிமைப்படுவதுதான் என்னோட எய்ம். That is my ultimate goal. That's what I'm going to be. இங்க தானே போய் சேர போறேன்னு தெரிஞ்சா இப்ப நான் கரெக்டா வாழ்வேன். ஏன்னா உங்களுக்கு மகிமைப்படுதல் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு பரிசுத்தமாகிறவனுடைய மகிமை தெரியும். ஏன்னா நான் அப்படி வாழ போறேன், நான் யாரு தெரியும்ல, நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்னுடைய இன்றைய வாழ்க்கை மாறிடும். அதான் யோவான் சொல்றாரு, இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கை உடைய எவனும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வான். காரணம் அவர் சுத்தமா இருக்காரு, அது போல நானும் சுத்தமா இருப்பேன். இப்ப நீங்க சுத்தமா இருக்கணும், நான் பரிசுத்தமாகணுங்கிறதுக்கு நோக்கம் கர்த்தர் என்னை அப்ரூவ் பண்ணணுங்கிற மாத்திரம் இல்ல, நான் அவரை போல இருக்க போறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன ஆனந்தம் வேணும்? எனக்கு வேற என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன, ஆதாம் எப்படி தேவ மகிமையில் இருந்தானோ அதே மகிமையில என்னை கொண்டு போய் நிறுத்த போறாரு.
இப்ப அந்த மகிமையினுடைய ஒரு சில காரியங்களை நான் பார்க்கிறேன். அவர் எப்படி மகிமையில இருக்கிறாரு, அந்த மகிமையினுடைய அனுபவத்தை நம்ம அப்பப்போ சில நேரங்கள்ல பார்க்கிறோம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிறோம், தேவன் சொல்ற காரியங்களை சொல்றோம், தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அப்ப தேவனுடைய அந்த உன்னதமான அனுபவத்துக்குள்ள போறோம்ல, இது நிரந்தரமா நித்திய காலம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்துக்குள்ள போறோங்கிறதுனால நம்ம என்ன மகிமைப்படுதல் நம்மளுடைய கோல் அதான். அப்ப நான் அதுல இருக்கிறதுனால இங்க எங்க வாழ போறேன், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம வாழ போறோம். எப்படி மகிமையில எப்படி இருக்க போறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் திருப்புங்க. அதுல முதல் வசனத்துல இருந்தே வாசிக்குமா. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இப்ப பாருங்களேன், மனுஷருடைய தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். எப்படி? அவர் நம்ம கூட வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், நம்ம அவருடைய ஜனங்களாய் இருப்போம். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நம்ம கண்ணீர்லாம் அவர் துடைப்பாரு. இனி மரணம் இல்ல, துக்கமும் இல்ல, அலறுதலும் இல்ல, வருத்தமும் இல்ல, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. எல்லாம் ஒளிந்து போனேன்னு விளைவினது. இப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ போறோம். இப்ப நம்ம எதுக்கு கவலைப்படுவோம்? இதுதான் கோலுன்னா நம்ம எதுக்கு வருத்தப்படணும் உட்காந்து? இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் கிரிக்கெட் பார்க்குற ஆளுங்க. இப்போ உங்களுக்கு மேட்ச் நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா இப்போ IPL 2020 பார்க்கறது எல்லாரும் பார்க்குறீங்க, அது பெரிய இதாக ஓடுது, சரியா? இப்போ உங்களுக்கு கடைசியா இப்போ ஒரு 2020 மேட்ச் ஒரு 3.5 hours எவ்வளோ நேரமாக ஓடுது, சரியா? நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க. கடைசி பாலில் தான் 6 அடித்து ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சவங்களேன், ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ரிசல்ட் தெரிஞ்சிட்டு உட்காந்து 3 மணி நேரம் பார்க்கறதுக்கும் ரிசல்ட்டே தெரியாமல் 3 மணி நேரம் டென்ஷனாக நெகத்தை கடிச்சு, விரலை கடிச்சு, காலை கடிச்சு, கையை கடிச்சு, எல்லாத்தையும் கடிச்சு துப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதுதான் எனக்கு ரிசல்ட்னு தெரியும். அவன் கடைசி பால்ல அடிக்க போறான்ப்பா, 6 அடிக்க போறான், ஜெயிக்க போறான், எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஐயோ விட்டுட்டான், இந்த பந்தை விட்டுட்டான், நீ என்ன சொல்லுவீங்க? ரிலாக்ஸ், எனக்கு தெரியும். இப்ப நமக்கு என்னங்கிறது கடைசியில் கிளைமேக்ஸை படிச்சிட்டோம், என்ன முடிவுங்கிறத படிச்சிட்டோம். வேற எதுக்கு உட்காந்து டென்ஷன்? நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப என்னன்னா, உங்களுக்கு நீங்க என்ன ஆக போறீங்கன்னு முதல்ல தெரியணும். அதுதான் குளோரிஃபிகேஷன். கர்த்தரோட அவரோட சன்னிதானத்துல இருக்க போறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம பெங்களூரில் இருக்கிறோம், மைசூர் பட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? மைசூர் சில்க் ரொம்ப ஃபேமஸ், இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பட்டு இது பண்ணுற அந்த கூடில் அந்த குக்கூன்லேருந்து இது வர்றதுக்கு பதிலாக அந்த குக்கூன்லேருந்து வெளியே அந்த இது வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும்? தன்னுடைய உடம்புல உள்ள எல்லா தண்ணீர் போகக்கூடிய அந்த சின்ன துவாரத்து வெளியே வந்துருச்சுன்னா அது என்னவா மாறிடும்? ஒரு அழகான பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளையாக மாறி அப்படியே எல்லா இடம் பறந்து போகக்கூடியதாக இருக்கும். ஆஹா, இதுக்கு வலிக்குது, இந்த சின்ன துவாரத்து மூலமாக வலி வர முடியல அப்படின்னு சொல்லி லேசாக திறந்து விட்டோம்னா என்ன ஆகும்? வாழ்க்கை பூரா இப்படியே பூமியில் ஊர்ந்து திரிற காற்றபில்லர் ஆயிரும். இப்போ பாதி பேர் பறக்க வேண்டிய ஆள் இப்படி ஊறிக்கிட்டு இருக்க காரணம் என்னன்னா தெரியல, கிளைமேக்ஸ் தெரியல. நம்ம என்ன ஆக போறோங்கிற தெரியல. அதனால என்ன பண்றாங்க? இன்னும் போட்டு மண்ணில் போட்டு உருண்டு இதை செஞ்சு அதை செஞ்சிருவோமா, அதை செஞ்சு இதை செஞ்சிருவோமா, இந்த வேலையை செஞ்சு அந்த வேலையை செஞ்சிருவோமா அப்படின்னு சொல்ற வேலைக்கு போறாங்களே ஒழிய, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு கேள்வி கேட்கறத விட்டுறாங்க.
நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? என்னை இந்த பூமி கொண்டு வந்திருக்கீங்க, இதுதான் என்னுடைய முடிவு, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இப்படி இருக்கணுமா? நான் இதெல்லாம் செய்ய போறேன், வந்து செஞ்சு கொடுங்க ஆண்டவரேன்னு இருக்கணுமா? இப்போ உங்க ஜெபம் பாருங்களேன், சின்சியராக தான் பண்றீங்க, கண்ணீர் விட்டு தான் ஜெபிக்கிறீங்க சிலர், ஆனால் தப்பால ஜெயிக்கிறீங்க. தப்பா உங்களுக்கு என்னத்துக்காகன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவரே, மகிமையில நான் உங்க கூட இருக்க போறேன், இதுதான் என்னுடைய முடிவு, இப்போ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு வாழணும், நான் என்ன செய்யணும்? பவுல் அழகா கேள்வி கேட்டார். 2 கேள்வி தான் கேட்டார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 2 கேள்வி தான் கேட்டார். ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? எவ்வளவு அருமையா பார்த்தீங்களா? நீங்க யாருன்னு தெரியணும், நான் என்ன செய்யணும்னு தெரியணும். நம்ம யாரும் தெரிஞ்சிருச்சா? உங்களை நீதிமான் ஆகிட்டாரா? பரிசுத்தவான் ஆகிட்டாரா? நீதிமான இதுக்குள்ள மகிமைப்படுத்த போறாரா? நீங்க யாரும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவர் யாரும் தெரிஞ்சிருச்சு, அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன? என்னை நீதிமான் ஆகிட்டீங்க, பரிசுத்தவான் ஆகிட்டீங்க, இந்த மகிமைப்படுற வரைக்கும் நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன வேலை இருக்கீங்க? இந்த பூமியில் எதுக்கு என்னை வச்சிருக்கிறீங்க? ஏன்னா இப்போ உங்களை பரலோகம் கொண்டு போறது தான் அவருடைய நோக்கம்னா, நீதிமானான உடனே ஆண்டவரே உங்க விசுவாசிக்கிற டபக்கு மூச்சை பிடிச்சி வாடா வேலை அப்படின்னு கூட்டு போயிருக்கலாமே. உங்க நோக்கம் புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன, உங்களை கொண்டு இந்த பூமியில ஏதோ செய்யணும்னு அவருக்கு நோக்கம் இருக்கு. அதுக்கு தான் நம்மளை பூமியில வச்சிருக்கிறாரு. அப்போ உங்களுடைய தேவைகளை சந்திப்பதோ, உங்களை பராமரிப்பதோ, போஷிப்பதோ கர்த்தருக்கு பிரச்சனையே கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்மளுடைய மகிமைப்படுதல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப சந்தோஷமா, ஆண்டவரே நான் எதுக்கு இருக்கிறேன், என்ன பண்ணணும் சொல்லுங்க, அதை செய்யறேன். நம்ம அதிக பிரசங்கத்தனமா ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் ஒரு வேலையில வச்சிருக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. சிலரை ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறாரு, சிலரை பிசினஸ்ல வச்சிருக்கிறாரு, சிலரை கொண்டு போய் டீச்சரா வச்சிருக்கிறாரு, சிலரை கொண்டு போய் ஐடி கம்பெனியில வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அவர் யாருன்னு காட்டுவதற்காகத்தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம போற இடங்கள்ல எம்மா என்னுடைய அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, இங்கதான் நான் போறேன், அதுக்கு தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், வா உன்னையும் கூட கூட்டு போறேன். இந்த தேவன் எல்லாருக்கும் செய்யக்கூடிய தேவன், இதுதான் அவருடைய மன வாஞ்சை, இதுதான் அவருடைய விருப்பம், இதை செய்யதான் நான் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார், அவர் செய்யக்கூடியவர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிருபை நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஜெபங்கள் மாறும், நம்மளுடைய சிந்தை மாறும், நம்மளுடைய எண்ணங்கள் மாறும், நம்ம பார்க்கிற பார்வையும் கோணமும் மாறும். இல்லைன்னா உங்க சிந்தை முழுவதும் பூமிக்கு அடுத்த காரியமா இருக்கும். நான் எப்படி சில நேரங்களில் ஊழியத்திலே உங்க சிந்தை பூமிக்கு அடுத்த வேலையா இருக்கும். நான் எப்படி பெரிய சர்ச்சு கட்டுறது? தேவையே இல்லையே. உங்களை 10 பேருக்கு ஊழியம் பார்க்க சொன்னா சந்தோஷமா பாருங்க. நான் அடிக்கிறதுக்கு சொல்லுவேன், ஏசு கிறிஸ்து சர்ச்சை விட நம்ம சர்ச்சு பெரிய சர்ச்சு. அவர் 12 பேர் வச்சிருந்தாரு, அதுல ஒருத்தன் வீணா போனவன் 11 பேரை விட்டு போனாரு. உலகத்தை கலக்கிட்டாங்க. நம்ம 11 பேர், ஒவ்வொருத்தரும் 11 பேரை செட்டப் பண்ணா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. என்னத்துக்கு போட்டு இதை பெருகட்டு மாண்டவரே, பல்கி பெருகட்டு மாண்டு. எப்பா பெருகட்டு? முதல்ல நீ பரிசுத்தவானா மாறு, பரிசுத்தவான உருவாக்கு, நீ மாறு, மாறுதல் உண்டாகும். அப்ப என்னன்னா, இந்த மாறுதல் எப்போ வரும்னா, உங்களுடைய முடிவு தெரிஞ்சா மாறும். ஏன்னா என்னை நீதிமானாக்குகிறார், பரிசுத்தவானாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா நான் மகிமைப்படுதல்ல போய் முடிய போறேன், அதனால நான் என்ன பரிசுத்தம் பண்ணி கொண்டே வருகிறேன். அப்ப என்னன்னா, நமக்கு முதலாவது ரொம்ப முழுமையா தெரிய வேண்டியது என்னன்னா, நம்ம மகிமையில போயிருக்க போறோம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த பூமி நம்ம வீடு இல்லை. நம்ம இங்க பரதேசிகளும் அந்நியர்களுமாய் இருக்கிறோம். ஆண்டவரே அப்படித்தான் இருந்தார். அவர் ஒரு பரதேசி, நம்மளையும் அழைச்சிருக்காரு. பரதேசினா பரத்துக்கு உரிய தேசி, அப்படி ஏத்துக்கோ. நம்ம வசனம் தான் சொல்லுது, பூமியிலே பரதேசிகளாய் சஞ்சரிச்சோம். பேதுரு சொல்றாரு, பரதேசிகளும் அந்நியர்களுமாய். நம்ம இந்த பூமிக்கு அடுத்தவங்களே கிடையாதுங்க, நம்ம வீடு அங்க இருக்கு. அதனாலதான் நான் சொல்லுவேன், எப்பவுமே ஞானஸ்தான ஆராதனை தான் உங்களுடைய அடக்க ஆராதனை. உங்களுடைய ஃபியூனரல் சர்வீஸ் எதுனா அடக்க ஆராதனை அதுதான்.
எது வந்து உங்களை நீங்கள் வந்து சரீரத்தில் மறிக்கிறது என்ன? ஹோம் கோயிங் சர்வீஸ், வீட்டுக்கு போகிறாரு. அதனால தான் நம்ம எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபியூனரல் சர்வீஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரே ஜோக்கும் இதுமாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, எதுக்கு போய் கஷ்டப்படணும்? இருந்து பூமியிலேருந்து கஷ்டப்படுறது எல்லாரும் எதுக்குங்க கஷ்டப்படுறீங்க சொல்லுங்கள்? பரலோகம் போகணுன்னு. அப்புறம் பரலோகம் போகும்போது ஐயோ வேண்டாம் ஆண்டவரே பூமியில் இருந்துக்கிறேன்னா என்னப்பா உங்க லாஜிக்கே புரிய மாட்டேங்குது சொல்லுவாரா இல்லையா ஆண்டவர்? எல்லாம் ஆண்டவரே உண்மை பார்க்க ஆசை, உம்மோட இருக்க ஆசை, உம்மோடு இருப்பது தான் இருதயத்தின் ஏக்கமையா. சரி வாடானா இல்ல ஆண்டவரே நான் பூமியில இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பரலோக வாசிகள்ங்க, இங்க உள்ள பூமிக்கு அடுத்தவங்களே கிடையாது. இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கொடுத்ததை நல்ல ஞானத்தோட நல்ல உக்கிரானக்காரனா அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த உடல் வளம், அவர் கொடுத்த பொருளாதாரம், அவர் கொடுத்த நேரத்தை கர்த்தருக்குன்னு பயன்படுத்தி நான் வாழும்போது பிரயோஜனம் உள்ளவனா மாற போறேன். அப்போ என்னன்னா நமக்கு முடிவு தெரிஞ்சிருச்சு, நான் மகிமைப்பட போறேன். அப்போ என் வாழ்க்கை சரியான முறையில் இருக்கும். அப்போ ஒரு சம்மரைஸாக சொல்லிடுறேன். இந்த இதில் என்னன்னா, முதலாவது என்னன்னா நியாயப்படுத்தல் நேச்சர் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் நீதிமானது வந்து என்ன? அது வந்து ஒரு லீகல் டிரான்சாக்ஷன். என்ன, ஒரு நீதிமானை பார்த்து ஒரு லீகலாக இல்லைப்பா நீ இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்தமாகிறது என்ன? மாரல் சாங்டிஃபிகேஷன். நீங்கள் வாழ்க்கையில் மாரல் ஒரு நெறியான வாழ்க்கை வாழக்கூடியது. பரிசுத்த மகிமைப்படுவது என்றது இட்டர்னல், நித்தியத்துக்குரியது. சரியா? நேரம் வந்து எப்படி, இந்த டைம் என்ன? ஒரே நேரத்தில் நடப்பது நீதிமானாவது, பரிசுத்தமாவது வாழ்க்கை பூரா. இந்த மகிமைப்படுவது நம்ம கடைசியில் நம்ம போகும்போது இது எதிர்காலத்தில் என்ன அடிப்படையில் நடக்குது? நான் நீதிமானாவது கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால, நான் பரிசுத்தமாவது தேவனும் நானும் சேர்ந்து இணைந்து செயல்படும் போது, நான் மகிமைப்படும்போது என்ன? அவருடைய வல்லமையினால நான் வருவேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு மகிமையின் சரீரம் எடுக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் செய்யப்படல. கர்த்தருடைய வல்லமை எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தோ அதே மாதிரி அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்க போகிறது. இதனால என்ன பிரயோஜனம்? நீங்க நீதிமானதுனால என்ன ஆனது? ரோமர் 5:1 சொன்னது போல நீங்க என்ன ஆனீங்க? தேவனோடு சமாதானம் பெற்றீங்க. அதே சமயத்தில் நான் பரிசுத்தமானாய் மாறுவது என்ன? ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு மாற நான் கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே வரக்கூடியது. எதிர்காலத்தில் எப்போ? நித்திய மகிமையில் அவரோட நான் இருக்க போகிறது. அப்போ நம்ம இதை வந்து மிக தெளிவாக புரிஞ்சு கொண்டோம்னா ரொம்ப அழகா நேர்த்தியா இந்த 3 காரியம் இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா நீங்கள் நீதிமானா ஏற்கனவே ஆயிட்டீங்க, மகிமைப்பட போறீங்க. இப்போ நமக்கு தேவை என்ன? பரிசுத்தமாய் வாழ்வது. அது என்னங்கிறத அடுத்த செஷனில் பார்த்துருவோம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எப்படி 3 நிலைகள் இருக்கு, அதை என்னென்ன செய்யணும் பார்த்துட்டோம்னா அதற்கு பின்பாக எப்படி பிரயோஜனம் உள்ளதுன்னு பார்க்கக்கூடியதான். அப்போ நீங்கள் முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு முடிவு தெரியும், நமக்கு ரிசல்ட் தெரியுங்கிறதுனால நம்ம வாழுகிற வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக, கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்களுக்கு முதல்ல இந்த எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்கா? தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தினுடைய நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கா? அது இருந்தாதான் மீதி எல்லாம் சரியாகும். இப்போ இங்க இருக்கிறவங்களை யாருக்காவது இந்த நிமிஷம் நீங்க மறிச்சா அடுத்த செகண்ட் கர்த்தரோட இருப்பீங்கிற நிச்சயம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய வேண்டியது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க, நான் உம்முடைய பிள்ளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் மூலமாய் நான் நீதிமானாக்கப்பட்டேன், எனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவர்னு சொல்லும்போது உங்களுக்கு அவர் தான் உங்களுடைய இரட்சகராக வரும்போது உங்களுக்கு பாவ மன்னிப்பு, மீட்பு, தேவனோடு சமாதானம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன? உங்களுக்கு இந்த நிச்சயம் உறுதியாக பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படும். நீங்கள் மரணத்தை குறித்து பயப்படவே மாட்டீங்க. என்ன? அடுத்த செகண்ட் நான் ஆண்டவரோட இருக்க போகிறேங்கிற ஒரு நிச்சயம். அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை ரொம்ப அழகா நேர்த்தியா கர்த்தருக்கு என்று வாழக்கூடிய வாழ்க்கையா மாறிடும். அப்போ முதல்ல உங்களுக்கு வந்து அந்த நிச்சயம் இருக்கான்னு பாருங்க எதிர்காலத்தை குறித்து. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கடந்த காலத்துக்குரிய நிச்சயமும் உண்டாகும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது,
ஏன்னா மீதி எந்த இதுலேயுமே எந்த மதத்துலேயும் என்ன இல்லை, பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடையவே கிடையாது. எதில் கிறிஸ்தவம் வேறுபட்டு நிற்கிறது, மற்ற எல்லா மதங்களை காட்டிலும் கிறிஸ்தவம் எதில் வேறுபட்டு நிற்கிறதுனா, பாவத்திற்கு மன்னிப்பு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டு. அந்த நிச்சயம் நம்ம பைபிளில் ஒரு இடத்துல மாத்திரம்தான் இருக்குது, வேற எந்த மத நூல்கள்லையும் கிடையாது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த மத நூலும் உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்லக்கூடிய காரியம் கிடையாது. ஆனால் எல்லா மதமும் எல்லா இறையாண்மையும் என்ற சொல்லும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைங்கிறது எல்லாமே சொல்லும், எல்லா மதங்களும் சொல்லும். ஆனால் ரட்சிக்கப்படுவது எப்படி, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது எப்படிங்கிற சொல்லாது. பைபிள் ஒன்று தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது எப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை போல மனுஷனாக வந்தார், ஒரு மனித சாயலாக வந்தார். பரிசுத்த ஆவியின் உதவியோடு அவர் என்ன ஒரு பாவமும் இல்லாதவராய் வாழ்ந்தார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய பாவங்களுக்காக அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். அதனால தான் நம்ம மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தரோடு சமாதானம் பெற்றோம். இந்த சமாதானம் உங்களை விட்டு எப்போதும் அகலாதபடி வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது, இன்றைக்கு மறுபடியும் ஒரு விசை உங்களை சோதித்து பாருங்கள். உங்களை யாருக்காவது அந்த நிச்சயம் இல்லைன்னா, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு அந்த நிச்சயத்தை கொடுங்க. அதற்கு பின்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அடிப்படை முதல்ல உங்களுக்கு கடந்த காலத்துடைய நிச்சயம், எதிர்காலத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிளைமேக்ஸ் எப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் நமக்கு எதிர்காலம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த காலத்துக்குரிய நிச்சயம் வந்தாதான் நம்ம இப்போ வாழுகிற வாழ்க்கை, நான் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தை, செயல்கள், நடக்கை எல்லாமே கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலும் ஒரு தாக்கமும் உண்டாகும். இல்லைன்னா வராது. இல்லைன்னா நீங்கள் என்ன ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ என்ன, முதல்ல உங்களுக்கு இந்த எண்ணங்களில் ஒரு வெளிப்பாடு வரணும். நான் மாறணும், என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்க தயார். ஆண்டவரே என்னை மாற்றுங்கள். இப்போ என்ன செய்யாதீங்கன்னா, ஆண்டவரே என் புருஷனை மாற்றுங்க, ஆண்டவனே என் பொண்டாட்டியை மாற்றுங்க, ஆண்டவரே என் மாமியாரை மாற்றுங்க. இல்லை, அந்த பிஸ்னஸில் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் எந்த பிஸ்னஸ்னா உங்களை மாற்றுற பிஸ்னஸில் தான் இருக்காது. சரியா? இப்போ உடனே தெரியும், இந்த மெசேஜ் மட்டும் அந்த அக்கா கேட்டிருந்தாங்கன்னா, அந்த பிரதர் வந்திருந்தாருன்னா, எங்கள் பாஸ்டர் வந்திருந்தாருன்னா. இல்லை, உங்களை தான் கூப்பிட்டு ஆண்டவர் போதிக்கிறார். அப்போ யாருக்கு மெசேஜ்? யாருக்கு? எனக்கு, நமக்கு இல்லை, எனக்கு. சரியா? அப்போ நீங்கள் முதல்ல இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, நான் குவைட்டா ஒரு 2 minutes இருக்க போகிறேன். நீங்கள் உங்களை நீங்களே சோதிக்க போகிறீங்க. சோதித்து பார்த்து, ஆண்டவரே நான் எங்கே மாறணும், எனக்கு இந்த நிச்சயத்தை கொடுங்க, எதிர்காலத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும், அதுக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறீங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட நேரமாக இருக்கட்டும். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கட்டும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீங்கள் தேவனோடு சமாதானம் பெறக்கூடிய காரியம், உங்களுக்கும் கர்த்தரோடு நித்திய காலமும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, இது ரெண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கொடுக்க முடியும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். நீங்கள் உங்களுடைய சொந்த மொழியில் நீங்கள் என்ன பேசணுமோ, ஆண்டவர்கிட்ட எங்கே ஒப்புரவாகணுமோ, எந்த காரியத்துக்கு மன்னிப்பு கேட்கணுமோ அதை கேட்டு அது மாறக்கூடிய ஒரு கிருபைக்கு கொடுக்கட்டும். வல்ல பிதாவே, உம்மை அறியாமல் எங்கோ சென்று கொண்டிருந்த எங்களை உம்முடைய சத்தம் கேட்டு, ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காய் பூமியில் மனுவாய் வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து என்னை ரட்சித்து, இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் எனக்கு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன், இயேசுவே என்னுடைய இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறேன். என்னுடைய பாவங்கள்,
என்னுடைய சாபங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு ஒரு புது ஜீவியாய் எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது ஜீவியாகிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, என்னை ஒரு புது ஜீவியாய் இன்றைக்கு மாற்றி உம்முடைய பிள்ளையாய் என்னை அங்கீகரித்து இந்த பூமியில் வைத்திருக்கிறீங்க. அதற்காய் நன்றி. ஆம் ஆண்டவரே, நான் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வாழ்நாள் முழுவதும் இருக்கப் போகிறேன். ஒரு நாள் உம்முடைய சன்னிதானத்தில் நான் அந்த ஒளியின் சரீரத்தோடு மகிமைப்பட போகிறேன் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. அதற்காய் உம்மை நன்றி செலுத்துகிறோம். இது ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் நடந்தது மாத்திரமல்ல, என் வாழ்நாள் முழுவதும் இந்த நிச்சயம் எனக்குள் நிலைத்திருக்கிற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோம். அப்போது கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அந்த கிருபையை அளிப்பார். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.